வணக்கம். தமிழ் பாவை டிவியின் பிரதான செய்திகளுடன் கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார விலை பட்டியலில் புதிய நடைமுறை. மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவிப்பு. தனது செயற்பாடுகள் சிங்கள எதிர்க்கட்சி தலைவர் போலவே அமையும். இரா சம்பந்தன் தெரிவிப்பு. விமல் வீரவன்ச உதய கம்மன்பில கட்சி தலைவர் சிறப்புரிமையை இழந்தனர். ஜாஸ்மின் சூகாவின் கோரிக்கையை நிராகரித்தார் பான் கி மூன். இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் இணைந்து செயற்படுவேன். இந்திய பிரதமர் தெரிவிப்பு. பள்ளிகளில் பரவிய விஷவாயு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 300 குழந்தைகள். இலங்கை அணியின் தோல்வி எதிரொலி. பயிற்சியாளர் அத்தப்பத்து ராஜினாமா. இங்கிலாந்து அணிக்கு பதிலடி. முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா எளிதான வெற்றி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உலக சந்தைக்கேற்ப உள்நாட்டு நுகர்வோரும் பயனடையக்கூடிய வகையில் மின்சார பட்டியல் விலை நிர்ணய சூத்திரம் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்தின் விலை சூத்திரத்தினை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சர்களுக்கான செயலாளர் BMS பட்டகொட இது தொடர்பில் கருத்து வெளியிடும் பொழுது, இதனுடைய பிரதான நோக்கம் உலக சந்தைக்கேற்ப உள்நாட்டு நுகர்வோரும் நிலக்கரி மற்றும் எரிபொருள் போன்றவற்றின் விலைகளில் சலுகைகளை பெற்றுக்கொள்ளவே இவ்விலை குறைப்பு மேற்கொள்ளப்படவிருக்கின்றது என்றார். 8வது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இரா சம்பந்தன் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனது செயற்பாடுகள் ஒரு சிங்கள எதிர்க்கட்சியின் தலைவரை போலவே அமையும் என நேற்று பதவியேற்புக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். தனது அனைத்து கடமைகளையும் செயற்பாடுகளையும் சிங்கள எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் எப்படி செயற்படுத்துவாரோ அதனை போலவே செயற்படுத்துவேன் என கருந்துரைத்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச, பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில ஆகியோர் நாடாளுமன்றில் கட்சி தலைவர்களுக்கான சிறப்புரிமையை இழந்துள்ளனர். இந்த இரண்டு கட்சிகளையும் நாடாளுமன்றில் ஒரு தனி கட்சியாக கருதுவதில்லை என பிரதான கட்சிகளின் தலைவர்களில் தீர்மானித்துள்ளனர். இருவரையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மட்டும் கருதப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சி தலைவர்களுக்கான வரப்பிரசாதங்கள் எதிர்காலத்தில் வழங்கப்படாது. இதன்படி குறித்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றில் முன்வரிசை ஆசனங்களையும் இழப்பர். நிலையற்கட்டளை 23(11) அடிப்படையிலான கட்சி தலைவர்களுக்கான எந்த ஒரு சிறப்புரிமையும் வழங்கப்பட மாட்டாது. 8ஆம் நாடாளுமன்றின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகளாக ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, JVP, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் EPDP ஆகிய கட்சிகளை ஏற்றுக்கொள்வது என கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்காக சபாநாயகர் கரு ஜெயசூர்யாவின் அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரியான ஜாஸ்மின் சூகா இலங்கை குறித்து விடுவித்த கோரிக்கையை அமைப்பின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் நிராகரித்துள்ளதாக திவயின சிங்கள பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளில் கடமையாற்றி வரும் இலங்கை அமைதி காக்கும் படையினரை திருப்பி அனுப்பி வைக்குமாறு சூகா கோரியுள்ளார். 4 நாடுகளில் சுமார் 600க்கும் மேற்பட்ட இலங்கை படையினர் அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹெட்டி, சூடான் மற்றும் ஹொங்கோ ஆகிய நாடுகளில் இலங்கை படையினர் அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை படையினர் போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக சூகா போலி அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக திவியன பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவை மேலும் வலுவடைய செய்வதற்கும் உயர் நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் எதிர்பார்ப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க மற்றும் இந்திய பிரதமருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவை வலுவடைய செய்வதற்காக சந்திரிகாவினால் மேற்கொள்ளப்படுகின்ற சேவைக்கு இந்திய பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார்.
அத்துடன் உண்மையான மீள் இணக்கப்பாடு மற்றும் சமூக அமைதிக்காக பயணிக்கும் போது இலங்கை மிக முக்கியமான பங்கினை செலுத்தும் என தான் நம்புவதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் என இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இரு நாட்டுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தினை தொடர்ந்து வலுவடைய செய்வதற்காக இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் இணைந்து செயற்படுவதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இனி வெளிநாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் பள்ளியில் பரவிய விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட சிறுமிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானின் ஹேரத் நகரில் உள்ள பள்ளியில் திடீரென விஷவாயு பரவியுள்ளது. இதை சுவாசித்த மாணவிகளில் சிலர் மயக்கமடைந்துள்ளனர். இதனை அடுத்து 115 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவரும் 9 முதல் 18 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் நடைபெறும் 3வது சம்பவம் இது என்று கூறப்படுகின்றது. கடந்த திங்களன்று மற்றொரு பள்ளியில் விஷவாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட 140 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே பள்ளியில் கடந்த புதனன்று விஷவாயுவினால் பாதிக்கப்பட்ட 68 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விஷவாயு கசிவுக்கான காரணங்கள் எதுவும் தெரியவில்லை என கூறப்படுகின்றது. துருக்கி நாட்டின் கடற்கரையில் இறந்து கிடந்த 3 வயது குழந்தைக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஏராளமானோர் சமூக வலைதளங்களில் நெஞ்சை கரையச் செய்யும் ஓவியங்களை பதிவேற்றி வருகின்றனர். துருக்கி நாட்டின் கடற்கரையில் அகதிகள் வந்த படகு கவிழ்ந்ததில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக கடற்கரையில் இறந்து கிடந்த 3 வயது அயலானின் உடலை கடல் அலைகள் தொட்டு செல்லும் புகைப்படம் உலகையே சுகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் இறந்து போன அயலானுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஏராளமானோர் சமூக வலைதளங்களில் ஓவியங்களை பதிவேற்றி வருகின்றனர். அவைகள் அனைத்தும் நெஞ்சை உலுக்கும் விதத்தில் அமைந்துள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகள். இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இலங்கை இழந்ததை அடுத்து அந்த அணியின் தலைமை பயிற்சியாளர் அத்தப்பத்து பதவி விலகியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்து 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது. இதில் கோஹ்லி தலைமையிலான இந்திய அணி டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. சொந்த மண்ணில் இலங்கை அணி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்றது. இந்நிலையில் இலங்கை அணியின் சில மாற்றங்கள் செய்ய இலங்கை கிரிக்கெட் வாரியம் முடிவெடுத்துள்ளது. இதற்கிடையில் இலங்கை அணியின் தலைமை பயிற்சியாளர் அத்தப்பத்து ராஜினாமா செய்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் வாரியம் ட்விட்டர் மூலம் உறுதி செய்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் நாள் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா 59 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. இதில் சவுத்ஆம்ப்டனில் நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி சுமித் தலைமையிலும் இங்கிலாந்து அணி மெர்கன் தலைமையிலும் களமிறங்கியது. நாணய சுழற்சியில் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பெடுத்து ஆடியது. ஆஸ்திரேலியா அணியில் தொடக்க வீரர்களாக பார்னஸ் 44 ரன்களுடனும் வார்னர் 59 ரன்களுடனும் களமிறங்கி சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனர். சுமித் 44 ஓட்டங்களுடனும் மேத்யூ வோர்ட் 71 ஓட்டங்களுடனும் அதிரடி காட்டி அணியின் ஓட்டங்களை உயர்த்தினர். இதனால் ஆஸ்திரேலியா 50 ஓவர்கள் முடிவில் 305 ஓட்டங்களை குவித்தது. இங்கிலாந்து தரப்பில் ரஜித் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சற்று கடினமான இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு ஜோசன் ராய் 67 ஓட்டங்களும் அலெக்ஸ் ஹேல்ஸ் 22 ஓட்டங்களும் நல்ல தொடக்க ஆட்டத்தை கொடுத்தனர். இருப்பினும் சீரான இடைவெளியில் தொடர்ந்து விக்கெட்டுகளை இங்கிலாந்து இழந்ததால் 246 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இதனால் ஆஸ்திரேலியா 59 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா தரப்பில் ஸ்டாக், கமின்ஸ், நாதன் கவுல்டர் நைல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பாரம்பரிய டெஸ்ட் கிரிக்கெட் தொடரான ஆசஸ் தொடரை இங்கிலாந்து 3-2 என கைப்பற்றியது. அதன்பின் ஒரே ஒரு T20 போட்டி நடைபெற்றது. அதிலும் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. தற்போது முதல் ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று T20 தோல்விக்கு பதிலடி கொடுத்துள்ளது ஆஸ்திரேலியா.
இதன் மூலம் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருக்கின்றது. தொடர்வன வர்த்தக வாணிப செய்திகள். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்கள். இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி $134.8 விற்பனை பெறுமதி $138.85 காணப்படுகின்றது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி $203.66 விற்பனை பெறுமதி $212.42 காணப்படுகின்றது. யூரோ ஒன்றின் கொள்வனவு பெறுமதி $148.27 விற்பனை பெறுமதி $155.32 காணப்படுகின்றது. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி $136.80 விற்பனை பெறுமதி $143.61 காணப்படுகின்றது. கனடிய டாலர் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி $100 விற்பனை பெறுமதி $105.81 காணப்படுகின்றது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி $92.81 விற்பனை பெறுமதி $97.92 காணப்படுகின்றது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி $94.21 விற்பனை பெறுமதி $98.58 காணப்படுகின்றது. ஜப்பான் ஜென் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி $1 விற்பனை பெறுமதி $1 காணப்படுகின்றது. தொடர்வது வானிலை செய்திகள். எதிர்வரும் 24 மணி நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய சிறிதளவிலான மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணத்தின் அதியுயர் வெப்பநிலையாக 38°C குறைந்த வெப்பநிலையாக 28°C காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் அதியுயர் வெப்பநிலையாக 31°C குறைந்த வெப்பநிலையாக 25°C காணப்படுகின்றது. கொழும்பு மாவட்டத்தின் அதியுயர் வெப்பநிலையாக 29°C குறைந்த வெப்பநிலையாக 26°C காணப்படுகின்றது. நுவரேலியாவின் குறைந்த வெப்பநிலையாக 13°C கூடிய வெப்பநிலையாக 23°C காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழ் பாவை டிவியின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.